வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சௌந்தர்யா மஞ்சரியை புடிச்சு செமையா திட்டுறாங்க. அந்த நீ ஒரு பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சரியை புடிச்சு கத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அருண் தீபக் கூட பெரிய சண்டையில இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் லிட்டரலா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அத வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் கத்துறப்பலாம் மஞ்சரியை பார்த்து எல்லாருமே இரிட்டேட் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க மத்தவங்கள ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு. பட் இவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க மாரி வந்து விஷயம் பண்றாங்க. ஸோ லிவிங் ஏரியாக்கு வாங்க நம்ம இந்த ஷார்ட் அவுட் பண்றோம் அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் அவங்க பேசிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சௌந்தர்யா வந்து கத்தி, "நீ இந்த மாரி பேசுறத நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். இது இப்படி ஸ்டாப் பண்ணுங்க நீங்க பேசுறது" அப்படின்ற மாரி சத்தமா பேசுறாங்க. உடனே வந்து யூ ஷட் அப் அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து சௌந்தர்யா பார்த்து சொன்ன உடனே, சௌந்தர்யா வந்து உடனே யூ ஷட் அப் அப்படின்ற மாரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. உடனே சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்ப வாய மூடலாம் எதுக்கு சொல்றீங்க?" அப்படின்ற மாரி எல்லாருமே கத்துறாங்க. சிவகுமாரும் வந்து ஹார்ஷா வந்து மஞ்சரி கிட்ட கேட்கறாங்க. "வாய மூடலாம் பேசாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நேத்து அவங்கள ஏன் அவங்க வந்து கேம்ல என்ன வாய மூடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர்யா எழுந்துட்டு, "நான் வாய மூடுன்னுலாம் சொல்லல. பேசாதீங்கன்னு தான் சொன்னேன்" அப்படின்ற மாரி சத்தமா இன்னும் சத்தமா வந்து பேசுவாங்க. ஸோ அவங்கள வந்து இழுத்து புடிச்சு உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜாக்லின் அண்ட் தென் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்து புடிச்சு உட்கார வச்சாங்க அவங்கள. அண்ட் தென் பொய் சொல்றாங்க. ஆல்வேஸ் வந்து மஞ்சரி பாருங்க, இப்ப தான் அவங்களோட உண்மை முகம் தெரியுது. அருணும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதையும் நீங்க மாத்தி பேசுறீங்க. எல்லாத்தையும் வந்து இப்படி தான் மாத்தி பேசி பிரச்சனைய உருவாக்குறீங்க அப்படின்ற மாரி சௌந்தர்யா அண்ட் தென் அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சரி புடிச்சு திட்டுறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபக் வந்து எல்லாரையும் வந்து சைலண்டா இருங்க அப்படின்னு விசில் அடிச்சு சொல்லி, நம்ம இத சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சால்வ் ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங் வீடியோல. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.